நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் இந்த மாதத்தின் துவக்க நாளில் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவர் அவரை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளினுடைய உள்ளத்தை ஆசிர்வதிக்கிறார். அவர்களை தம்முடைய ஆவியால் நிரப்புகிறார். இன்று புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். திருப்பாடல் 25 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்கிற இந்த வார்த்தை நம் ஜெபமாக மாற்றப்பட வேண்டிய வார்த்தை. இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்று நாம் கூறி ஜெபிக்கிற போது கடவுள் அவரை நோக்கி உயர்த்தப்படுகிற அனைத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். பலி பொருள்கள் உயர்த்தப்படுகிற போது அந்த பலியை ஆசீர்வதிக்கிற தேவன் உள்ளங்கள் உயர்த்தப்படுகிற போது உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இதோ ஆண்டவர் திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற நாம், அவருடைய திருமுன் நம்மையே ஒப்பு கொடுத்து காத்திருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே என் உள்ளத்தை நோக்கி உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இந்த திருப்பாடல் 25 துன்ப மிகுதியிலும் அவநம்பிக்கைக்கு இடம் கொடாது ஆண்டவருடைய உடன்படிக்கையை, அவரது பேரன்பை, அவரது இரக்கத்தை, அவரது வாக்கு வழுவாமையை, நேர்மையை எடுத்து கூறி பாவ மன்னிப்பும் விடுதலையும் வேண்டும் நம்பிக்கை மிக்க திருப்பாடலாக இது அருளப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுகிற இந்த ஆசீர்வாத விழுமியங்களை இறைவன் நமக்கு அருளுகிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரை நோக்கி உள்ளத்தை உயர்த்தினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. கடவுளை அறியச் செய்கிறது. அவருடைய உண்மை நெறியில் நம்மை நடத்துகிறது. மீட்பராம் கடவுளுக்கு கற்பிக்கிற அனைத்தையும் அது விளங்க வைக்கிறது. நேரிய வழியில் நடத்துகிறது. எளியவர்களுக்கு அவரது வழியை அது காட்டுகிறது. ஆகவே ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது உடன்படிக்கையை இந்த மாதத்தின் முதல் நாளில்
நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். நானே உங்கள் ஆண்டவர், நீங்கள் அனைவரும் என் மக்கள் என்று நீர் கூறினீர். இந்த அற்புதமான உறவை இந்த நாளில் நானும் என் வீட்டாரும் புதுப்பித்து கொண்டு உம்மையே இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சேவிக்கவும் அன்பு செய்யவும் உம்முடைய நாமத்திற்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் எங்களுக்கு ஆற்றலும் பெலனும் ஆவியின் வல்லமையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக